சிந்திப்போமே. 1898 தருமன் தமர் செய்யும் வன் துயர் தீர்க்கும் இடம். சுந்தர பெருமான் விளக்குகிறார். கால தண்டம் எனும் ஆயுதத்தை ஏந்திய யம தர்மனது ஏவலாளர்கள் எமது சுற்றத்தார்களாகிய சிவனடியாரை நலிவு செய்ய எண்ணும் பொழுது அந்த துன்பத்தை நீக்கும் தலம் அது. உடலுடன் கூடிய இந்த பிறவி நிலையில் மனம் குவித்து இறைவனை துதிப்பவர்களது பிறவியை அறுக்கும் தலம் அது. கரிய நஞ்சினை நுகர்ந்து கண்டத்தில் தங்கச் செய்தவனும் 7 கடல்களையும் கடந்து அப்பால் உள்ள அண்டங்களுக்கும் தலைவனும் ஆகிய சிவபெருமான் வீற்றுள்ள தலம் அது. அந்த தலம் எது தெரியுமா? அந்த தலம் கச்சி அநேக தங்காவதம். இப்படியாக பெருமானை உணர்தலே யமனை கடக்கும் வழி என்று விளக்குகிறார் சுந்தர பெருமான். பாடலை காணலாமே. தண்டம் உடை தருமன் தமர் என் தமரை செய்யும் வன் துயர் தீர்க்கும் இடம். பிண்டம் உடை பிறவி தலை நின்று நினைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம். கண்டம் உடை கரு நஞ்சை நுகர்ந்த பிரான் திடம் கடல் 7 கடந்து அண்டம் உடை பெருமானது இடம் கலி கச்சி அநேக தங்காவதமே என்று சுந்தர பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறையில் 10வது திருப்பதிகத்தில் 6வது திருப்பாட்டில் மிக தெளிவாக விளக்குகிறார். அருள் உணர்வோம், யமன் கடப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.